திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். இந்தியா புத்தரின் பாரம்பரியத்தை உயிருடன் தாங்கி நிற்கும் நாடு என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் புத்தர் நினைவு சின்னங்களின் கண்காட்சியை துவக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவை பொறுத்தவரை புத்தரின் புனித சின்னங்கள் வெறும் தொல்பொருட்கள் மட்டுமல்ல, நமது நாகரிகத்தின் பிரிக்க முடியாத அங்கம் என பெருமிதம் தெரிவித்தார். அடிமைத்தனம் நமது பாரம்பரியத்தை அழிப்பதாக சாடிய பிரதமர் மோடி, புத்தரின் புனித பொருட்களை எடுத்து சென்றவர்கள் சர்வதேச சந்தையில் ஏலம் விட முயன்றதாக குற்றம் சாட்டினார். இந்தியா புத்தரின் புனித நினைவு சின்னங்களின் பாதுகாவலர் மட்டுமல்ல, அவரது பாரம்பரியத்தை உயிருடன் தாங்கி நிற்கும் நாடாகவும் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒரு பௌத்த சுற்றுப்பாதை உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும், இந்த பௌத்த பாரம்பரியம் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்வதே தங்கள் முயற்சி என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.